இந்த உலகத்தில் பல காரியத்தை மனுஷர்கள் தேடுகிறார்கள். ஆனால் எல்லாருமே பொதுவாக சொல்றது நாங்கள் நிம்மதியை தேடுகிறோம். ஆனால் அன்பானவர்களே, எதை நாடினால் எந்த நன்மை நடக்கும்? வாசிக்கலாமா? சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள். இந்த ரெண்டு காரியம் நமக்குள் இருக்குமானால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் பெருக்கெடுத்து ஓடும். தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் பதிலளிப்பேன் வாக்குரைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சுகம், ஆரோக்கியம், விடுதலை, நன்மையை தேடுகிறீர்களா? இதோ ஒரு நல்ல வாய்ப்பு. கர்த்தரை நித்தமும் நாடுவோம். சரியா? இன்று தீர்மானிடுங்க, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை தேடுவேன். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நபரையும் என் தேவன் கைவிடவே மாட்டார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நித்தம் தேடக்கூடிய நல் இதயத்தை தாரும் அப்பா. கவலை, கஷ்டம் நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் உம்மை நாடி உம்முடைய பாதத்திலே இருக்க உதவி செய்யும். இந்த ஜெபத்தை என்னோடு செய்கிற யாவரையும் ஆசீர்வதியும். சகல நோய்களுக்கும், பலவீனங்களுக்கும், வியாதி சாபங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.